ஹலோ வீவர்ஸ், பாக்கியலட்சுமி டுடே எபிசோட். இந்த இடத்துல பாக்கியா வந்து வீட்டில் இருப்பாங்க. இவங்க ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. கோபி, இங்கே பாருப்பா, எப்பவுமே நீ என் பேச்சு கேட்கணும் சரியா? அங்கே போயிட்டு எது பேச்சு மாறிட மாட்டேன்லன்றாங்க. அம்மா, நான் எதுக்குமா பேச்சு மாற போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் இதுக்கெல்லாம் நினச்சி கவலைப்பட வேண்டான்றாங்க. சரி கோபி, நீ எனக்கு உதவி செய்வேன்னு நினைக்கிறேன், என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அம்மா, உங்களை விட்டு நான் எங்கம்மா போக போகிறேன்? எங்கேயும் போக மாட்டேமான்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறாங்க. இனியா இருந்துட்டு அம்மா அப்படின்றாங்க. என்ன இனியா, ட்ரிப்பெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதான்றாங்க. ஆமாம், ட்ரிப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக நல்லபடியாக முடிஞ்சுதுமா அப்படின்ட்டு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஜெனி, அங்கே நம்ம சாமியார் ஒருத்தர் இருக்காங்க, அதாவது எப்பவுமே வந்து குறிப்பு வருவாங்க. அவங்க கிட்ட வந்து நான் கேட்டேன். அவங்க வந்து உனக்கு ஆம்பளை குழந்தை தான் பிறக்கும்னு சொல்கிறாங்க. ஒன்று பொண்ணு ஒன்று ஆம்பளை, இது சரியா போகுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கோபிக்கு டீ போட்டு எடுத்துடுவா, எனக்கும் எடுத்துடுவான்ட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. எல்லாருக்குமே எடுத்துட்டு வராங்க, கோபிக்கும் கொடுக்குறாங்க. கோபி குடிச்ச உடனே நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுன்றாங்க. உடனே ஈஸ்வரி, என்ன தனியாக, எல்லாரும் இருக்கும் போதே பேசினா இல்லைன்றாங்க. அம்மா, ஏதோ பாக்கியா பேசணும்னு ஆசைப்படுறாம்மா, போயிட்டு வரேன் போகிறாங்க. பாக்கியா, நீ பேசணும்னு சொன்னது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பாக்கியா, உக்கார என்ன பேசணும் அப்படின்றாங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே உங்களுக்கு இல்லையான்றாங்க. உங்களை நம்பி வந்தாங்க ராதிகா, அவங்கள நீங்கள் எப்படி பார்த்துக்கணும், ஆனால் அவங்கள நல்லா பார்த்துக்கிறத விட்டுட்டு நீங்கள் ஜாலியாக உங்கள் அம்மா கூட ஊரை சுற்றிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சமாச்சு உங்களுக்கு நியாயமாப்படுதான்றாங்க. இப்படியெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இன்னைக்கு நீங்கள் போய் பேசினவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க இங்கேருந்து காலி பண்ணிட்டு போகிறதா முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க கிட்ட போய் பேசுங்கன்றாங்க. அவங்க வீட்டவே காலி பண்ண போகிறாங்க. அவங்க பாவம் எந்த அளவுக்கு நொந்து போய் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களுடைய ஃபீலிங்ஸையும் அவங்களுடைய எமோஷனல்ஸையும் புரிஞ்சிக்காத இப்படி ஒரு மனுஷனா இருக்கீங்க. உங்களெல்லாம் நினைச்சாலே கோபமா வருது. எப்படிங்க உங்களால இப்படி இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அது வந்துன்றாங்க, ஏன்னா வந்து போய் இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு திட்டி விட்டுறாங்க. அப்புறமா வெளியே வராங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கவும், என்னடா பேசினானோடனே, அம்மா நானே போய் ராதிகாவை பார்த்துட்டு வரேன்டே. என்னடா சொன்னா? அத்தை, எனக்கு பேசுறதுக்கு என்னத்த இருக்கு, இதுதான் என்னால சொல்ல முடியும்ன்றாங்க. அம்மா, ராதிகா ஒரே ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன். கோபி, அதெல்லாம் நீ போய் பார்க்க கூடாதுன்றாங்க. ஆமாடாடி, இப்போதானே நம்ம வந்தோம், உங்களுக்கு டயர்டா இருக்கும், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்றாங்க. இல்லம்மா, ஒரே எட்டு பார்த்துட்டு வருமா, பாவமாவ, நான் அங்கே போவே இல்லை. அப்போ அவன் மனசு எந்த அளவுக்கு கவலைப்பட்டிருக்கோம். நான் தப்பு பண்ணிட்டேம்மா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்றாங்க. டி கோபி, என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா, நான் வந்துடுற மாதிரி போகக்கூடாதுன்னு ஈஸ்வரி எவ்வளவோ வந்து கம்பல் பண்ணுவாங்க, ஆனால் இருந்தாலுமே கேட்காத கோபி ராதிகா பக்கம் போயிடுறாங்க. ஈஸ்வரி இந்த இடத்துல செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. பாக்கியா, எப்படியாச்சும் நம்ம சொன்ன பிறகு போனாரேன்னு பாக்கியா சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.